ஆ, சில டாபிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நானே டிசைட் பண்ணி மோஸ்ட் ஆஃப் டாபிக் நான் பேசுவேன். மத்தவங்க சொல்றத வந்து கேட்க மாட்டேன். சில இதெல்லாம் வந்து நம்ம வியூவர்ஸ் சொல்ற சில டாபிக்லாம் கமெண்ட்ல போட்டாங்க அப்படின்னா, திருப்பியும் போட்டே இருக்காங்க அப்படின்னா, வேற வழி இல்லாம சில டாபிக் வந்து தர்ம சங்கடமான சூழ்நிலையில வந்து பேச வேண்டியது ஆயிருது. ஒருத்தரோட தனிப்பட்ட லைஃப்பையோ, இல்ல அவங்க லைஃப்ல அவங்க என்ன பண்றாங்க, இல்ல அவங்க வந்து மீடியால வந்து என்னமா தெரியிறாங்க, இல்ல வந்து சோசியல் மீடியால என்ன பண்றாங்க அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நான் பேசாம தவிர்த்து போணும்னு தான் வந்து நெனைக்கிறேன். அதனால தான் இந்த கிசு கிசு பேசுறது, யார் யாரோட உறவு வச்சிருக்கா, அப்புறம் ரொம்ப செக்ஷுவலான விஷயம். ஏன்னா ஆபாசத்த பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு தனி கூட்டம் இருக்கு. அத பத்தி பேசினா அந்தரங்கம், இது மாரி விஷயங்கள்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பேசாம தவிர்த்துருவேன். ஏதாவது சப்ஜெக்ட் ஓரியன்டடா அது வந்தா தான் பேசுறது. ஒருத்தங்க நல்லது பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் நம்ம வந்து சுட்டி காட்டியிருக்கோம். ஒருத்தங்க கெட்டது பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா அவங்க பவரில் இருக்காங்க, அவங்க ஆளும் அரசாங்கமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம சுட்டி காட்டாமல் இருந்ததே இல்லை. இந்த நிலையில் வந்து இந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கடந்த ஒரு 3-4 நாளாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டுட்ருக்க ஸ்பேம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னே சொல்லாங்க. அந்த கேபிட்டல் NNN அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே என்னால் இக்னோர் பண்ண முடியல. ஸோ அது வந்து ஒரு மாதிரியான விஷயமா இருந்தாலும் நான் பேசி தான் தீர வேண்டியிருக்கு. ஸோ தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, சரியா? இது வந்து ஒரு வேளை நான் பேசுறது பிடிக்கல அப்படின்னா சில பேர் காயப்படுறீங்க இந்த வீடியோட எண்டில் அப்படின்னா வந்து தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. இவ்வளோ நம்மளோட ஆடியன்ஸ் கேட்குறப்ப என்னால் பேசாமல் இருக்க முடியல, வேறு வழியே இல்லாமல் பேசுகிறேன். சரி, இந்த NNN இந்த ஒரு எண் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வார்த்தை, ஒரு மீனிங் இருக்குது, ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு எண்ணாக தொடக்கத்துலேருந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த எண் வேறு எதுவுமே இல்லை. திருப்பி சொல்ல, குழந்தைங்க இந்த வீடியோவை வந்து பார்க்காதீங்க. நான் பேர் சொல்கிறேன், 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்க தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க. அதுக்கு மேலே இருக்கவங்க வந்து பாருங்கள், ஓகேவா? போய் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நான் என்ன இப்படிலாம் பேசுகிறேன்னு நினச்சிக்கூடாது. நோ நட் நவம்பர், இதுதான் வந்து NNN. இந்த நோ நட் நவம்பர்னால் என்னென்னா, கேஷ்யூ நட்டு, பீனட்டு அதெல்லாம் வந்து நவம்பர் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் வந்து நம்மளோட தீனிலேருந்து தவிர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறையா நினச்சிட்ருப்பீங்க. நானும் அப்பாவியாக அப்படி தான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். பட் 2017 வந்து இந்த ட்ரெண்டு வந்து சும்மா பீக்கில் வந்து போகுது. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, நோ நட் நவம்பர் அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ டிக்டாக்ல ஏற்படுத்தப்பட்ட ஒரு சேலஞ்ச் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது வந்து இந்த பிளாக் எழுதுவாங்களே, ரெட்டிட்டு, அப்புறம் ட்விட்டர்லேயே வந்து ரொம்ப வைரல் ஆகி, அப்புறம் யூடியூப் வீடியோஸும் சிலதெல்லாம் ஃபேமஸ் ஆகி, இந்த நோ நட் நவம்பர் NNN அப்படிங்கிற அந்த ட்ரெண்டு வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது என்னென்னா, நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நவம்பர் முடிவு வரைக்கும், டிசம்பர் தொடங்குற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எப்படி சொல்கிறது, ஐயோ எனக்கு அந்த வார்த்தை தெரிஞ்சாலும் சொல்கிறதுக்கு வந்து அந்த பழக்கம் இல்லாததுனால பல பேர் அதை பற்றி வந்து 10 வீடியோ போட்டிருக்காங்க. அது ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக வந்து தாங்களே சில விஷயங்கள் பண்ணுவாங்கள்ல, அது வந்து ஒரு மாதம் முழுக்க வந்து பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோ நட் நவம்பர் அப்படிங்கிறத வந்து சேலஞ்சாக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து இந்த சேலஞ்சில் வந்து தோத்துட்டிங்கன்னா நீங்கள் நட் ஆகிட்டிங்களாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நோ நட் நவம்பர் அப்படிங்கிற அந்த ட்ரெண்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஜோக்காக கொண்டு வந்தாலும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை சீரியஸாக எடுத்துகிட்டு வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் 2 வேறான கருத்து இருக்குது. ஒன்று, இந்த நான் சொன்ன அந்த விஷயம் வந்து ஆண்கள் பண்ணுறதுனால என்ன ஆகுதான், டிஸ்ட்ராக்ஷன் இருக்கான். எப்போ பார்த்தாலும் டோபமைன் வந்து அதிகமாக நம்ம தேடி போய் கிரேவ் பண்ணிகிட்டே இருக்கனால வந்து மனநிலை ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குதான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆபாசம் கொட்டி கிடக்குது இல்லையா? நல்ல விஷயங்களை பார்த்துட்டே இருக்கும் இன்ஸ்டாகிராமில், பட் நம்மளை மனசை வந்து சபலப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் உங்கள் மனசை கட்டுப்படுத்தாமல் அது உங்களோட மனசை கட்டுப்படுத்தி ஒரு சிறப்பான வேலையை செய்யணும். பயபக்தியான டைமில் இருக்கும், யார் மேலே பாசமாக இருக்கப்போ, சின்சியராக படிக்கிறப்போ, யார் மேலே மரியாதை யோசிச்சுட்டு இருக்கப்போ, எல்லா டைம்லையும் இந்த மாதிரி சிந்தனைகள் வந்துடுச்சு அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் போயிட்டு கடைசியில் நீங்கள் அதை செய்கிற போது நீங்கள் மனதின் தோல்வியை அடைகிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பல பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய இஷ்யூஸ் ஆயிரும். ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு பிரச்சனையாயிரும். இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இதில் நிறைய உண்மையும் இருக்குது, மித்தும் இருக்குது. ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இயற்கையில் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க, அதெல்லாம் என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நோ, நீங்கள் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரணும். நீங்கள் இந்த விஷயத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் விட்டுட்டீங்க அப்படின்னா வேறு எந்த விஷயத்துலையுமே உங்களோட மைண்ட் நீங்கள் சொல்கிற பேச்சே கேட்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையே வந்து ஒரு மாதிரி ரொபாட்டிக்காக மாறிடும். ப்ளஸ் நீங்கள் எதனால் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா, இது ஒரு ஆபாசமான கண்டென்ட்னால பண்ணுறீங்க. ஸோ ஆபாசத்துக்கு அடிமையாயிருவீங்க நீங்கள். அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து விடுங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் அதை லெஃப்ட் ஹேண்டில் வந்து டீல் பண்ணிட்டு போகிறாங்க. எனிவே இதை பார்த்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோலுக்காக வந்து ட்ரை பண்ணி ஒரு மாதத்தில் இதில் வெற்றி கொண்ட வீரர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பல பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 நாள்லேயே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. சில பேர் அரை நாள்லேயே தோல்வி அடைஞ்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கையில் இல்லை. ஒரு தாத்தா பேசுவார், பேராண்டி அப்படிங்கிற மாதிரி, ஐயோ அந்த மாதிரி மட்டும் ஆயிடக்கூடாது. எனிவே ஸோ இதுதான் இந்த NNN, இந்த நோ நட் நவம்பர் அப்படிங்கிறது. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டுக்கலாம், சில பேர் கேள்வி பண்ணாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிங்க NNN சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு 2011 கூட ஒரு பெரிய செலிபிரிட்டி NNN வந்து ட்வீட்லாம் வந்து பண்ணியிருக்காப்புல.
ஸோ அதனால் நம்ம வந்து இதை பற்றி வந்து முதல்ல பேசல, நிறையா செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலஞ்சை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வரக்கூடிய அந்த நவம்பரில் அந்த சேலஞ்சை கடைப்பிடிக்கிறவங்களுக்குலாம் நம்மளுக்கு வந்து வாழ்த்துக்கள். நைட்டு 10 மணி வீடியோ போடுறோன்னா நான் என்றைக்குமே ஆகவே மாட்டேன். பட் என்ன இது மாதிரி கம்பல் பண்ணி பேச வைக்காதீங்க சொல்லிட்டேன். ட்ரிபிள் என் இனிமேல் வந்துடக்கூடாது என்கிட்ட. வந்தால் நான் திருப்பி இதே வீடியோவை இதே மாதிரி பேசி உங்களுக்காக போட வேண்டியிருக்கும். அதனால் தேவையில்லாத சேலஞ்ச் பற்றி நம்ம லைஃப்குள்ளே எடுத்துகிட்டு வரீங்க. ஆனால் இதில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு மேட்டரும் இருக்குது. நோ ஷேவ் நவம்பர், அதுவும் ஒரு ட்ரெண்டு. அதில் பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதம் ஃபுல்லாக ஆண்கள் வந்து முஸ்டாக், அதாவது மீசை தாடியை ஷேவே பண்ணக்கூடாது, ஹேரையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுறணும் அப்படின்னு. என்னென்னா இது வந்து சேவ் பண்ணு, மாதம் ஃபுல்லாக வந்து ஷேவ் பண்ணாமல் மணியை சேவ் பண்ணு அப்படின்னு ஆரம்பிச்சது. ஹில் ஃபேமிலின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அமெரிக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரெண்டை ஒரு நல்ல விதமாக மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோலன் கேன்சர், அது வந்து பார்த்திங்கன்னா ஆசனவாயில் ஏற்படக்கூடிய அந்த கேன்சர் அப்படிங்கிறதுக்கு இல்லையா, அந்த கேன்சருக்கு எதிரான இல்லை அந்த கேன்சருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மக்கள்கிட்ட, அதுக்காக நிதி திரட்டணும். இந்த மாதிரி ஒரு விஷயமா நம்ம ஏன் இது மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நோ ஷேவ் நவம்பர் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட், அதுவும் பார்த்திங்கன்னா வந்து 2010ஸ்லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். 2018-20 வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அது அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அது என்னென்னா, இந்த வந்து மணியை சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கோலன் கேன்சருக்கு வந்து இந்த மாதம் ஃபுல்லாக நீ வந்து மீசையே தாடி வச்சுருந்தா கேட்பாங்க, ஏன் அப்படி வச்சிருக்க அப்படின்னா, இது நோ ஷேவ் நவம்பர். ஏன் நோ ஷேவ் நவம்பர்? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலன் கேன்சருக்கு எதிராக வந்து நம்ம இது மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அதன் மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ கோலன் கேன்சர்னா என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ கோலன் கேன்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் பேந்தர் படத்தில் நடிச்சார்ல, நம்ம வகாண்டா ஃபாரெவர்லாம் நடிச்சிருப்பார். அவர் பேர் வந்து மறந்துட்டேங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், தெரிஞ்ச பேர் தான், மறந்துட்டேன். அவர்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலன் கேன்சர்னால தான், எப்படி இருந்த மனுஷன் கோலன் கேன்சர் வந்து இறந்து போயிட்டார். ஆண்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உணவு பழக்கங்கள், நம்மளோட ஸ்டூல் பால் மொமெண்ட்ஸு, இது எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலன் கேன்சர் வருமா வராதா அப்படிங்கிறத வாழ்க்கையில் வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கோலன் கேன்சரை பற்றி இதை சான்ஸாக வச்சுட்டு நானும் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். இதற்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக் நோ ஷேவ் நவம்பர்னு சொல்லிட்டு நம்ம புள்ளிங்கோஸ்லாம் வந்து நல்லா மீசையாக தாடிலாம் ஃபுல்லாக அப்படியே வாழ்த்துனே இருந்துட்டு அந்த மாதத்தோட எண்டில் வந்து தங்களுடைய முகத்தை திருப்பியும் வந்து மலிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 ட்ரெண்டு வந்து இந்த நவம்பரை வச்சு இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் ஒரு அந்த விஷயத்தையும் சொல்கிறேன்னா இந்த விஷயத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறனால எனக்கு தோணுச்சு. அதை தாண்டி இது குறிப்பாக நான் உணவு பழக்கம்னு சொல்கிறேன்ல, அதில் வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு இன்றைக்கி நிறையா நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. ஸோ அது வந்து இந்த மாதிரியான கோலன் கேன்சரை மென்னுக்கு ரொம்ப அதிகமாக வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஃபுட் மூலியமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லோ ஃபைபர் உள்ள ஃபுட்டு நம்ம அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கோலன் கேன்சர் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறையா வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹை ஃபேட் உள்ள ஃபுட்டு அதுவும் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டே இருக்கணும். அதுவும் 30களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலன் கேன்சர் அவாய்ட் பண்ணணும்னா லோ ஃபைபர் உள்ள ஃபுட்டு எடுத்துக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஹை ஃபேட் டயட் எடுத்துக்கிறது, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ரெட் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிக்கனை தவிர்த்து மட்டன் பீஃப் எல்லாமே ரெட் மீட்டும் கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்தணும். இதுவும் கோலன் கேன்சருக்கு ஒரு பெரிய ஒரு காரணமாக வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சூழ்நிலை வாழ்க்கை முறை எல்லாமே வந்து மாறிடுச்சு. அதில் நம்மளோட வேலை அப்படிங்கிறது உட்காந்தே ஒரு நாள் முழுக்க வேலை செய்கிற மாதிரியே வந்து நிறைய ப்ரொஃபஷனலாக மாறிட்டு இருந்தனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததுனாலையும் இந்த கோலன் கேன்சர் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா யாராவது உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா விஷயம் தெரிஞ்சவங்களாம் வந்து வேணுட்டே நடப்பான் போவான், லிஃப்ட்டை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து படியை எடுப்பான், ஏறுவான் இறங்குவான், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, அப்புறம் வந்து ஜிம்முக்கு போகிறது, ரன்னிங் ஜாகிங், இந்த மாதிரி ஏதாவது உடம்பை வருத்தி செஞ்சால் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து தள்ளி நிற்கலாம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நினச்சாலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரியே வேலைகள் ரொம்ப வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டால் கோலன் கேன்சரை தவிர்க்கலாம். அண்ட் சில பேருக்கு சாப்பிட ஆரம்பித்தா நிறுத்தவே தெரியாது. இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு நம்மளுக்கே அறியாமல் வந்து அந்த ஃபுட்டு கிட்டேருந்து சந்தோஷத்தை எடுத்துகிட்டு இருப்போம். ஆனால் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பிட்றது வந்து பழக்கமாயிரும். ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்களோ இல்லையோ ரொம்ப அதிகமான அது மட்டும் நொறுக்கு தீனியை உட்கொள்வாங்க. ஸோ இந்த ஒபிசிட்டியும் கோலன் கேன்சர் வரதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தந்துடும். அண்ட் வந்துட்டான்ல எல்லா பிரச்சனைக்கும் முதல் காரணம் இந்த ஸ்மோக்கிங், தம் அவுட்டுனாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து கோலன் கேன்சரை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து தள்ளி வைக்கலாம். கூடவே சரக்கும் தான், அதாவது ஆல்கஹால் அண்ட் தம் ஒரு டெட்லி காம்போங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கோலன் கேன்சரை டேரெக்டாக நீங்கள் இந்த உணவு பழக்கம் மூலியமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத மூலியமாக வரதோட இந்த பழக்கம், இந்த கேவலமான பழக்கம் இருந்தால் நம்மளுக்கு கோலன் கேன்சர் வரதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து தம்மையும் சரக்கையும் விட்டுருங்கப்பா. தம்மு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் விட்டுட்டேன், அதனால் நான் ஓப்பனாக அவங்ககிட்ட வந்து சொல்வேன். சரக்கு அப்படிங்கிறதையும் என்றைக்காவது முழுசாக ஒரு சொட்டு கூட நான் குடிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னா வந்து அன்றைக்கி அதை பற்றி உங்ககிட்ட வந்து அட்வைஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எப்போவுமே வந்து இந்த வெஸ்டர்ன் ஃபாஸ்ட் இருக்கும்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போய்ட்டு அந்த வெஸ்டர்ன் பாத்ரூமில் அதில் போய்ட்டு எல்லாரும்
எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உட்காருவாங்கள்ல, அந்த மாதிரி உட்காராமல் நம்ம ஊர் ஸ்டைல்லே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இயற்கை உபாதைகளை வந்து கழிக்கும் பொழுது இந்த மாதிரியான இந்த கட் ப்ராப்ளம் வந்து இல்லாமல் நம்மளுக்கு இருக்கும். நம்மளோட ஸ்டூல் மூமெண்ட்ஸு, பவுல் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். இதுவும் சரியாக செஞ்சுட்டே வந்தால் கோலன் கேன்சரை முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்க்கலாம். நான் அதெல்லாம் சொல்லி உங்களாம் பயமுறுத்தணும்னு நினைக்காதீங்க. லைஃப்பில் வந்து பிறந்தா சாவ தான் செய்வோம். எல்லாருக்குமே ஏதோ ஒரு நோய் வரதான் செய்யுது. எல்லாருமே ஏதோ ஒரு டைமில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக நம்மளோட வாழ்க்கையை வச்சுக்கலாம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும்னு தெரிஞ்சால் அதையே நம்ம வந்து தவிர்க்க போகிறோம். அதனால் இந்த ட்ரிபிள் என் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த நோ ஷேவ் நம்பரில் இந்த விஷயம்லாம் சொல்லிட்டேன். அதை தாண்டி இனிமேல் இந்த மாதிரி இந்த ட்ரிபிள் எல்லாம் என்கிட்ட எடுத்துகிட்டு வராதிங்க. ஸோ அதற்கான ஆள் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். வேறு எதாவது எதிர்பார்த்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்கப்பா, நான் அந்த மாதிரி யூடியூபர் இல்லை.